மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, திமுகவோட கூட்டணிக்கு போகணும்னு பேசினது. அதை இவர்கள் மறுத்தாலும் திருமாவளவன்லேருந்து சண்முகன்லேருந்து காதர் மொய்தீன் வரை எல்லாரும் உறுதிப்படுத்திட்டாங்க. அங்கே பேபியிலேருந்து எல்லாம் பேபியாவது அங்கே இருக்கிறாருங்க. ஆமாம். ராகுல் காந்தி சொல்லி தான் அவருக்கு தெரியும். இங்கே கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இவர்கள் 2 பேரும் உட்காந்து அப்படிலாம் இல்லை, பொய் சொல்லாதீங்க அப்படி இப்படின்றாங்க. அப்போ இதுதான் அதிமுகவுள்ள ஒரு பிளவு எடுத்தவொன்னே வரத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. காங்கிரஸ் டக்குன்னு உள்ளே போட்டாங்க. போன தடவை மிஸ் பண்ணோம், இந்த தடவை மிஸ் பண்ணவே கூடாது. போந்த உடனே நிலைமை தலைகீழ மாறி அது நான் சார்பற்ற அரசுன்ற மாதிரி ஆனோன்னா பாஜக கோவம் வந்து காங்கிரஸ் எப்படி பவரில் போகலாம், நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள், நான் என்ன வேணுமா செய்கிறோம், கவர்மெண்ட்டை சொல்லிடுறோம்னு தான் அந்த ஃபார்மேஷனுக்கான முயற்சி எடுக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற பெரிய குற்றச்சாட்டே இதுதான். ஜெயலலிதாவே பெரிய இது, ஆனால் அவங்களே பலரும் வந்து கட்சியில் அணைச்சிருக்காங்க. இவர் அந்த விஷயத்தில் ரொம்ப நெட்ட குத்தாக இருக்கிறார், நாணல் மாதிரி வளைய மாட்டேங்கிறாரு. அதுதான் இன்னை வரைக்கும் பிரச்சனை. இன்னும் சொல்கிறேன், இது இப்படியே போனால் இன்னும் செதறல் அதிகமாகும். கட்சியை காப்பாற்றுறன்றது இப்போ தாவேக்கா வந்துடுச்சு பெரிய கட்சியாக. அப்போ அடுத்த கட்சி ஒன்று தான் இருக்க முடியும், இன்னொரு கட்சி செதறும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செய்தி, பரவலாக பேசப்படக்கூடிய செய்தி, புது கூட்டணி ஒன்று உருவாகிட்டு இருக்கு அப்படின்றது. திமுக பாஜக அப்படின்னு ஒரு புது கூட்டணி உருவாகுதுன்ற பேச்சு பரவலாக இப்போ அடிபட்டு இருக்கு. அது ஏங்க அது பழைய கூட்டணி தாங்க, அவங்களுக்கு வெளியே தெரியல. இப்போ பழசு சார், பழைய கூட்டணி. இப்போ சார் இப்போ மதச்சார்பற்றதுலேருந்து இப்போ நம்ம மத சார்பு நோக்கி போகிறோம்ல, அது ஒரு புது கூட்டணியாக உருவாகுதுன்ற ஒரு செய்திகள் அடிப்படுது இல்லையா? அது ஒன்று. அதிமுகவுடைய நிலை என்னவா இருக்குது? நிறைய வந்து டிவி கேக்கு போயிருக்காங்க, மீண்டும் வந்து சிவி சண்முகம் டீம்லேருந்து இந்த பக்கம் போயிருக்காங்க. சிவி சண்முகம் அவர்களே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் சாவியை இபிஎஸ் தரப்பிட்டுமே கொடுத்துட்டாருன்ற செய்திகள்லாம் வந்து பார்க்குறோம். இந்த 2 விஷயங்கள், அரசியல் முதலாளித்துவ அரசியலில் லாப நஷ்டம் பார்த்து இயங்குறதாங்க. அதிமுக ஆட்சிக்கு வரும் தான் எல்லாரும் வந்தாங்க. வெள்ளமண்டி நடராஜன், ஆமாம், ஓபிஎஸ் அணி ஊட்டி எதுக்கு இங்கே வந்தார், ஜெயிச்சா மந்திரி இந்தியா கேட்டுவாங்க, அட்லீஸ்ட் வாரி தலைவராக ஆகலாம்னு நினச்சி வந்தார். லாஸ்ட்டில் தோற்று போய் கட்சிக்குள்ளேயே பிரச்சனைன்னு பார்த்தாரு, இனி இங்கே வேலை ஆகாதுன்னு. அற்று குளத்து அறுபறவைன்னு சொல்லுவாங்க. அதாவது குளத்தில் தண்ணி இல்லைன்னா கொக்கும் இருக்காது, மீனும் இருக்காது. குளத்தில் தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை. பெட்டியில் பணம் இல்லை, பெத்த புள்ள சொந்தம் இல்லைன்னு எங்கள் ஊர் ராஜாவில் சிவாஜி பாடுவார். அது மாதிரி பசுமை நிறைந்து அப்படியே நிழல் தரும் மரங்கள், காய்கனிகள், பூத்து குலுங்கும் மரம், கீழே தண்ணீர், குளிர்ந்த நீரோடை, மீன்கள் துள்ளி குதிப்பது, நாரைகள், கொக்குகள் எல்லாம் இப்படி இருக்கிற ஒரு சோலைவனம். பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் வற்றி போய் பச்சை கலராக பாசி படிந்த நிலம், மீன்கள் செத்து கருவாடாக அந்த முள் மட்டும் இருக்குது. பறவைகள் அங்கே உட்காந்துருக்குமா, இங்கே வருமா? இங்கே தான் வரும், எங்கே பசுமையாக இருக்கும் அங்கே தான் வரும். அதனால் அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா, திமுகவோட கூட்டணிக்கு போகணுன்னு பேசினது. அதை இவர்கள் மறுத்தாலும் திருமாவளவன்லேருந்து சண்முகன்லேருந்து காதர் மொய்தீன் வரை எல்லாரும் உறுதிப்படுத்திட்டாங்க. அங்கே பேபியிலேருந்து எல்லாம் பேபியாவது அங்கே இருக்கிறாருங்க. ஆமாம். ராகுல் காந்தி சொல்லி தான் அவருக்கு தெரியும். இங்கே கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இவர்கள் 2 பேரும் உட்காந்து அப்படிலாம் இல்லை, பொய் சொல்லாதீங்க அப்படி இப்படின்றாங்க. அப்போ இதுதான் அதிமுகவுள்ள ஒரு பிளவு எடுத்தவொன்னே வரத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. தாவேகா எடுத்தவொன்னே அதிமுக தான் கூட்டணிக்கு போனாங்க. ஓகே, பேச்சுவார்த்தை முன்னாடியும் போனாங்க, அப்புறம் ஜெயிச்ச பிறகும் போனாங்க. 2 தடவையுமே அவர்கள் காலை வாரினதுன்றதை விட தயக்கம் காட்டினது காங்கிரஸ் டக்குன்னு உள்ளே போட்டாங்க. போன தடவை மிஸ் பண்ணோம், இந்த தடவை மிஸ் பண்ணவே கூடாது. போந்த உடனே நிலைமை தலைகீழ மாறி அது நான் சார்பற்ற அரசுன்ற மாதிரி ஆனோன்னா பாஜக கோவம் வந்து காங்கிரஸ் எப்படி பவரில் போகலாம், நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள், நான் என்ன வேணுமா செய்கிறோம், கவர்மெண்ட்டை சொல்லிடுறோம்னு தான் அந்த ஃபார்மேஷனுக்கான முயற்சி எடுக்கப்பட்டது. அதை உள்ளே பூந்து கெடுத்து விட்டது ராகுல் காந்தி. அங்கே பேபி இவங்கெல்லாம் பேசி இந்த 4 எம்எல்ஏக்கள் அங்கே போனோன்னா இவங்களும் வேண்டாம் வெறுப்பா மன வீடு தண்ணி கொடுத்துட்டு போகிற பொண்ணு மாதிரி அப்பாவை பார்த்து அழுதுட்டு மூக்கு சிந்திக்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. அதனால் தலைகீழ ஆகிடுச்சு. இது அதிமுகவுக்குள்ளே பெரிய பிளவை ஏற்படுத்துச்சு. ஒரு பெரிய பிரிவினர் தாவேக்காவுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலான்னு கிளம்பி வந்தாங்க. அவங்க செஞ்ச தப்பு என்னென்னா, 25 பேர் 32 பேர் வந்திருந்தால் பிரச்சனை, கட்சி அவங்க கையில் வந்திருக்கும். 25 பேர் வந்தோன்னா இங்கே வந்துட்டு அவசரப்பட்ட ஆதரவும் தெரிவிச்சு அப்புறம் இவர்களுக்கு தகுதி நீக்கன்னு போனோம்னா ஒரு மாதிரி தடுமாறிட்டாங்க. இந்த தடுமாற்றம் இவர்களுக்கே தடுமாற்றம்னா அந்த தாவேக்காக்கு எப்படி இருக்கும்? அண்ணே இப்போதைக்கு நீ சும்மா இருந்தேன், நான் அப்புறம் பார்த்துக்கலாண்ணா, தேவைப்பட்டால் எங்கள் வேலை ராஜினாமா பண்ணுறோன்னு ஒன்று சேர்த்துக்கிறேன், அது வரைக்கும் நீ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு
ஃபார்ம் பண்ணிட்டாங்க 35 மந்திரியும். அப்போ இவர்களுக்கு இன்னும் தடுமாற்றம். சரி கொஞ்சம் பேர் இப்படி திரும்பி போனால் அவங்கள ஏற்றுக்கிற மாதிரியும் அவர் இல்லை. பதவி வேறு பிடிங்கிட்டார், கட்சி பதவியை. அதை ஊருக்குள்ளே அவமானம். இதுக்குள்ளே தடுமாறினோன்னா எஸ்பி வேலுமணி டக்குன்னு சமாதான பேச்சுவார்த்தை பல்டி அடிச்சார்ல, செதற ஆரம்பிச்சோன்னா பயந்து போய் அப்போ தான் இவங்க அந்த இதுக்குள்ளே செதறதில் தூண்டில் போட்டு பிடிக்கிறாங்க. யார்? தாவேக்கா. அது கிட்டத்தட்ட அதிமுக செஞ்ச துரோகம் மாதிரி. நம்பி வந்த டீமை காலி பண்ணுறது. டீமுக்குள்ளேயே ஆளை பிடிச்சா அவங்களுக்கு சர்வைவ் ஆகணும். நம்ம எத்தனை பேர் பிடிக்கிறோமோ அத்தனை இதை காலி பண்ணி ராஜினாமா பண்ண வச்சு அங்கேயே நிறுத்தி நம்ம சர்வைவ் ஆகிக்கலாம். இவங்களை நம்பிட்டே இருக்க முடியாது. எப்போ வேணாலும் கருப்பு சட்டை போட்டு வர்றாரு டெய்லி, நான் வாபஸ் வாங்கிட்டேன்னா சிக்கலாகிடும். அதனால் அப்படி அவன் இவங்களுடையது. இது எல்லாம் சேர்ந்து கட்சிக்குள்ள பிரச்சனை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்மளாம் கூட கோரிக்கை வச்சோம், அதிமுகவை காப்பாற்றணுன்னா உடனடியாக மற்றவர்களையாவது சேர்த்துக்குங்க அப்படின்னு. உடனே சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ 19 பேர் மட்டும் தேர்த்திக்கிட்டாங்க. 25ல் 4 அங்கே போயிடுச்சு. ஆமாம். 2 தனியாக செதறிடுச்சு. அதில் ஒருத்தர் அந்தரில் இருக்கார். யார்? விஜயபாஸ்கர். ஒருத்தர் அவருடைய தேவை தாவேக்காவுக்கும் தேவை, அவருடைய சேவை. அதனால் ஒருவேளை தாவேக்காவே அவரை கூப்பிட்டு இணைச்சிக்குதா என்னன்னு தெரியல. அவர் மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடியாது, அது கொடுக்கணும் உறுதியாக நிற்கிறார். நீங்கள் சாவியை கொடுத்துட்டாருன்னா ஒரு நீ அதிமுக இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகே. அப்போ அவர் வேறு அது சமாதானம்னு புரிஞ்சுக்க முடியாதா? சாவியை கொடுத்துட்டாருன்னா சமாதானம்னு புரிஞ்சுக்க முடியாது. எது கொடுக்கணும்? சமாதானம் ஆகுனா ஏன்னா அதுவும் சிவி சண்முகத்துக்கு இல்லை மன்னிப்பு கடிதம்ன்றது வேணுமா சார்? ஒரு வருத்த கடிதம்னு வருத்தம் அந்த மாதிரி தெரியும். மன்னிப்பு கடிதம்ன்றது ஒரு தேவையா? எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற பெரிய குற்றச்சாட்டே இதுதான். ஜெயலலிதாவே பெரிய இது, ஆனால் அவங்களே பலரும் வந்து கட்சியில் அணைச்சிருக்காங்க. இவர் அந்த விஷயத்தில் ரொம்ப நெட்டக்குத்தாக இருக்கிறார், நாணல் மாதிரி வளைய மாட்டேங்கிறாரு. அதுதான் இன்னை வரைக்கும் பிரச்சனை. இன்னும் சொல்கிறேன், இது இப்படியே போனால் இன்னும் செதறல் அதிகமாகும். கட்சியை காப்பாற்றுறன்றது இப்போ தாவேக்கா வந்துடுச்சு பெரிய கட்சியாக. அப்போ அடுத்த கட்சி ஒன்று தான் இருக்க முடியும், இன்னொரு கட்சி செதறும். ஏதாவது ஒரு கட்சி ரெண்டு கட்சி இருக்க முடியாது, ஒன்று தான் இருக்க முடியும். அந்த செதறது யாருன்றது தான் பிரச்சனை. செதறது வெளியே பிரச்சனை வந்து திமுகவுக்கு ஒரு கூட்டணி ஆள் இல்லை. ஆமாம். 2 பேரும் வாயில் வடை சுடுறவங்க, பிரேமலதாவும் சரி வைகவும் சரி. சமயத்தில் இங்கேயே குத்தி விட்ருவாங்க, அங்கே குத்துறன்ட்டு இப்படி குத்திடுவாங்க. என்னம்மா என் வயதில் குத்திட்டு இல்லை அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி 4 பேர் அங்கே அந்த பக்கம் போய் ஏன் இதே மாதிரிலாம் நடந்திருக்கு, என் கட்சி என் சின்னத்தில் நின்று திமுகலாம் போய் சேர்ந்துருக்காங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கு. அதெல்லாம் அவர் தான் அதிகம் பாதிக்கப்பட்டார். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு பராசக்தி வசனத்தை சொல்லுவார். அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது திமுகவுக்கு தான் பாதிப்பு வரணும். ஆனால் அவர்கள் அப்படி அமைப்பு அப்படி இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக அப்படி இருக்கிறாங்க. இன்னும் அவர் நடவடிக்கைலாம் கூட போல தள்ளி போடுறாரு. இங்கே இவர் இந்த நேரத்தில் அரவணைச்சு கொண்டு போகிறத விட்டு கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்குதுன்னா ஏதோ ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்ச கட்சி மாதிரி நடவடிக்கை போனால் அப்போ செதறுவாங்க. அப்போது நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி புகழேந்தி போய் சேர்றாரு, வெளியில் இருக்கவர். இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே போவாங்க, அவர்கள் பெரிய தொந்தரவாக இருப்பாங்க அதிமுகவுக்கு. அப்புறம் இப்போ போயிருக்காங்களே உள்ளக்க, அவங்க மூலியமாக சில பேர் போட்டு உள்ளே போவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். தாவேக்கா இதை நிறுத்திக்கணும், ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. அது அவர்களுக்கு வந்து நான் சொன்னல அந்த அமைதியாக ஜனங்க பார்த்துட்டாமா இதெல்லாம் அதில் சேரும். ஏன்னா இவங்க தனி இதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி சேர்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி ஜனங்க பார்க்க ஆரம்பிக்கும். அதில் கொஞ்சம் அப்படி இறங்கும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் போகுது. அதனால் அதிமுக எதிர்காலம் எடப்பாடி கையில் தான் இருக்குது. அவர் எப்படி பண்ண போகிறான்றது பொறுத்தான் இருக்குது. சிவி சண்முகம் என்ன முடிவெடுப்பான்னு தெரியாது. அநேகமாக தாவேகாவாக இருக்கலாம். ஓகே, கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு